இப்ப நீங்க உதாரணத்துக்கு இதை எப்படி எடுத்துக்கணும்னா, முதலில் யுபிஏ அரசாங்கம் மாறி பாஜக அரசாங்கம் வந்தவுடன் அவர்கள் கை வைத்தது கேஸ்ல. கேஸுக்கு காலகாலமாக மானியம் கொடுத்து வந்தார். கேஸுடைய விலை என்பது ஒன்று, அதில் பாதிக்கு மேல் அரசாங்கம் மானியமாக கொடுத்து உங்களுக்கு 350 ரூபாயில இருந்து 400 ரூபாய் வரைக்கும் 350 ரூபாய் கடைசியா இருந்த விலை வந்து 331 ரூபாய் அப்படின்னு இருந்துச்சு. இத மாத்தணும், இத கை வைக்கணும்னு ஒரு முடிவு செய்த உடனே மோடியும் பாஜக அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, உங்களுக்கு எதுவுமே குறையாது, இந்த மானியத்தை நான் உங்களுக்கு பேங்க்ல போட்டுறோம், விலையா யாரோ சாப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு கண்ணுக்கு இல்லாத ஒரு எதிரியை உருவாக்கி காமிச்சாங்க. அப்போ சரி ஓகே, விலையா நம்ம வந்து 400 ரூபாய் கொடுத்து வாங்கினா என்ன, 800 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு மீதி ஆகக்கூடிய 400 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்ல வாங்கிக்கிட்டா என்ன? அவர் ஏதோ நல்ல நோக்கத்துல தானே சொல்றாரு. ஒரு பெரிய மனுஷன் அப்படி எல்லாமே ஏமாத்தி விடுவாரு, நம்ம அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் வாங்கி இருக்காரு, மாசம் மாசம் போட்டுருவாரு அப்படின்னு நம்பிதானே இந்தியா முழுக்க இதற்குள்ள இணைந்தார்கள். அதற்கு பிறகு இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மானியத்தை நிறுத்தி ஒரு கட்டத்தில் இல்லாம ஆக்கி, இதுக்கு மேல நீ ஏதாவது அக்கௌண்ட்ல பணம் வச்சிருந்தா புடுங்காம இருந்தா சரிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. அப்போ ஒரு சட்ட திருத்தம் ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து நாக்குல தேனை தடவர மாதிரி ஒன்ன காட்டிட்டு பின்னாடி அது ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவாங்க. இப்ப கூட இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை இவர்கள் பாஸ் செய்து விட்டார்கள் என்றால், பாஸ் செய்தவுடன் இந்த மாதிரி எதிர்க்கக்கூடிய மாநிலங்களுடைய வாயை அடைப்பதற்கு ப்ரொபோஷனலா 50% எல்லாருக்கும் ஈவனா கொடுப்பது போல கொடுத்து விட்டு கூட நாளைக்கு இந்த பிரச்சாரம் எல்லாம் ஓய்ந்த பிறகு தேர்தல் எல்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் மிக எளிதாக ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியை வைத்துக் கொண்டு தொகுதி மறுவரையே இஷ்டம் போல எந்த மாநிலத்துக்கு வேணாலும் எத்தனை வேணாலும், இன்னும் சொல்ல போனா இந்த டீசல் பெட்ரோல் விலையும் கேஸ் விலையும் எப்படி ஒவ்வொரு மாநில தேர்தல்கள் வரும்போதும் அந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி அமைச்சு, எலெக்ஷன் முடிகிற வரை மட்டும் குறைச்சு, எலெக்ஷன் போலிங் முடிஞ்சு ரிசல்ட் பொட்டி என்றதுக்கு இடைப்பட்ட காலத்திலேயே ஏற்கனவே இருந்த விலையை விட இன்னும் 2 ரூபாய் ஜாஸ்தி வைத்து வைக்கிறார்களோ, இந்த வேலையெல்லாம் தொகுதி மறுவரையிலும் இவர்கள் செய்வதற்கு வாய்ப்பாக இதை மாற்றுகிறார்கள்ங்கிறதா இப்போ இது இவர்களுடைய கேம் பிளானா தெரியுது. இல்ல இவங்க இந்த மாதிரியான அடாதடியான சட்ட மாற்றங்கள் புதிய அறிவிப்புகள்லாம் கொண்டு வரும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப நெஞ்சு நிமித்தி பேசுவாங்க. இப்போ நீங்கள் 500 தாள் 1000 தாள் செல்லாதுன்னு அறிவிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னை வந்து 50 நாளில் எரிங்க, நான் கருப்பு பணத்தை வந்து வெளிக்கொண்டு வரலன்னா நீங்கள் நான் செஞ்சது தப்பாக இருந்தால் 50 நாள் நீங்க எரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுறது தான் மோடி. கல்ல மாட்டிக்கிற புருஷனுங்க சொல்றதாங்க எம்எல் நம்பிக்கை இல்லையாமானுங்க, குடியேற இப்படி பேசுவாங்கன்னு தெரியாதா? மறுநாள் சாயந்தரம் அவன் அங்கதான் போய் நிப்பாங்க. தெரியும், இது வரலாறு முழுக்க நடந்தது.